மகா கணபதியே நமக. குரு வாழ்க, குருவே சரணம். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோ மூலமாக 2024 ஆண்டிற்கான பங்குனி மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக இந்த வீடியோவானது பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்கான வீடியோ. இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு பங்குனி மாத கிரகணியானது வருகின்ற மார்ச் மாதம் 14ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் தான் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் தான் இந்த தொகுப்புல பார்க்க இருக்கிறோம். இதில் குறிப்பாக தனுசு ராசிக்கான வீடியோ. தனுசு ராசி அன்பர்களுக்கு உங்களோட ராசிநாதன் சொல்லக்கூடிய கிரகமானது ராசிக்கு 5ஆம் இடத்துல இருந்து உங்கள் ராசியை பார்க்கக்கூடிய அமைப்புகள் உருவாகுங்க. இது இந்த ஒரு மாத காலகட்டம் தான் உருவாகுதுன்றீங்க. உண்மையான சொல்ல வரங்க, இந்த தனுசு ராசி அன்பர்களின் வாழ்க்கை நிகழ்வுகளை எடுத்து பார்க்கும்போது கடந்த 5 வருட காலகட்டத்தில் நீங்கள் ஏற்பட்ட கஷ்ட நஷ்டங்களை சொல்லி மாளாதுன்னு தான் சொல்ல முடியுன்றீங்க. உண்மையாலே கடந்த 5 வருட காலகட்டத்தில் தனுசு ராசி என்பவர்களின் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் கஷ்டம், நஷ்டம், வம்பு, வழக்கு, சண்டை, சச்சரவு, கோர்ட்டு, கேஷு, மன நிம்மதி குறையிறது, பொருளாதார பிரச்சனைகள் ஏற்படுறது, கடன்கள் அதிகரிக்கிறது, ஒற்றார் உடனே பகமை பாராட்டுறது, இந்த மாதிரியான கஷ்ட நஷ்டங்கள் சந்திக்கணுன்றது உங்கள் ஜாதகம் எழுதப்பட்ட விதிங்க. அப்போ இது எல்லா அனுபவத்தையுமே நீங்கள் அனுபவிச்சு முடிச்சிட்டிங்கன்னு தான் சொல்லணும். இதுக்கு மேலே அனுபவிக்கிறது ஒன்றுமே இல்லைன்னு தான் சொல்லணுன்றீங்க. அப்போ கடந்த 2023 டிசம்பர் 20ஆம் தேதி அன்றே சனி பகவானும் பயிற்சி ஆயிட்டார். அப்போ 3ஆம் இடத்துக்கு சென்ற சனி பகவான் இந்த 3 வருட காலகட்டத்துக்கு தனுசு ராசி அன்பர்களுக்கு பட்டமரம் தொழில் மாதிரி படிப்படியாக வளர்ச்சிக்கான ஒரு காலகட்டம் தொடர ஆரம்பிக்குதுன்றீங்க. அப்ப கடந்த கால நிகழ்வுகளை தொழில் போச்சு, வருமானம் போயிடுச்சு, சொந்த பந்தங்கள் இருந்துட்டுமே மதிப்பு மரியாதை குறைஞ்சு போச்சு, நீங்க கவலைப்பட வேண்டாம். அதெல்லாம் என்னால் சொல்லி மாளாது. ஒவ்வொரு வீடியோஸையும் சொல்லிட்டு தான் வந்துட்டு இருக்கேன். இது முன்ஜென்ம கருமாவின் தொடர்புகள். இது அனுபவிச்சு தான் தீரணும், ஒன்றும் பண்ண முடியாது. அதை அனுபவிச்சு முடிச்சுட்டீங்க. இனிமேல் பெரிய லெவலில் உங்களுக்கு பாதிப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு கிடையாது. இன்னைக்கு ராசிக்கு 5ஆம் இடத்துல இருந்து குரு பகவான் பார்க்கறதுனால உங்களோட வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட், திருப்பு முனையை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களா இந்த மாத காலகட்டம் இருந்துட்டு கொண்டிருக்கீங்க. அதே போல விட்டகுறை தொட்டகுறை என்று சொல்லக்கூடிய அமைப்புல பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாத காலகட்டத்தில் மீதமுள்ள கர்ம பலன்கள் ஏதாவது இருந்தாலும் இந்த மாத காலங்களில் நடைபெறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கிறது பார்க்க முடியுது. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு உங்களோட தாத்தா பாட்டி அல்லது தாய் தந்தையர்கள், தாத்தா பாட்டி இந்த கடந்த கால 5 வருட காலகட்டத்தில் தாத்தா பாட்டிக்கு ஏதாவது பாதிப்புகள் கடந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு ஏற்பட்டிருந்தா தாய் தந்தையர்களுக்கு பிரச்சனைகள் வராது. இல்லை தாய் தந்தையர்களும் கொஞ்சம் கஷ்டமா இருக்காங்கன்னாக்கா இந்த நேர காலகட்டத்தில் உங்களோட தந்தைக்கு கொஞ்சம் பார்த்தீங்கன்னாக்கா உடல் ரீதியான தொந்தரவுகள், மன ரீதியான குழப்பங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி இருக்குங்க. ஏன்னா உங்க ராசிக்கு 9ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய கிரகமானது சூரிய பகவான், அந்த சூரிய பகவான் ராகுவுடன் சம்மந்தப்படுறாருங்க. அப்ப சூரியன் ராகுவோட இணையும் காலகட்டத்தில் தந்தைக்கு பார்த்தீங்கன்னா நெஞ்சு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு, ஆட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்பு உண்டு. அதே போல வண்டி வாகனத்தினால தடைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதனால தனுசு ராசி என்பவர்களின் தந்தைகளுக்கு கொஞ்சம் வண்டி வாகன தடைகள் இருக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் இரவு நேர பயணங்களை தவிர்த்துக்க சொல்றது ஓரளவுக்கு நல்ல பலன்கள் தரும். இதுக்கு என்ன பரிகாரம் செய்யணாக்கா ராகுவின் அம்சமான துர்க்கையம்மன் வழிபாடு செய்யறது ஓரளவுக்கு நல்ல பலன்களை தரும். அதே போல தனுசு ராசி அன்பர்களோட தன் மனைவி அல்லது தன் கணவன், ஆணா இருந்தா பெண்ணுக்கும், பெண்ணா இருந்தா ஆணுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா 7ஆம் அதிபதி புதன் பகவான் நீசம் பெற்று ராகுவுடன் சம்பந்தப்படுறதுனால கணவன் மனைவிடையே ஒரு சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். அல்லது கணவனுக்கும் மனைவிக்கும் கண்டத்துக்கு நேரான ஆபத்துகளோ ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஆயுளுக்கு பங்கம் இல்லைன்னு மட்டும் ஆணித்தரமா சொல்ல விரும்புறேன். அதனால இந்த தனுசு ராசி அன்பர்கள் இவங்க தந்தையின் உடல்நிலையிலையும் உங்களோட மனைவி அல்லது கணவனின் உடல்நிலையிலும் அக்கறை எடுத்துங்க. இது 2 மட்டும் செய்தால் போதுமானது. மற்றவிதத்தில் உங்களுக்கு தொழில் சார்ந்த விஷயங்களை இனிமேல் படிப்படியாக வளர்ச்சிக்கான காலகட்டங்கள் உருவாகுன்றீங்க. ஏன்னா 3ஆம் இடத்துல சனியும் செவ்வாயும் சேர்ந்து இருக்கனால முயற்சிகள் பலிதமாக கொண்டிருந்தீங்க. அப்ப 3ஆம் அதிபதி ஆட்சி பலம் உச்சபலம் பெற்று உட்கார்ந்தாலே கண்டிப்பா முயற்சிகள் வெற்றியாகும், எடுத்த காரியத்தில் வெற்றி ஏற்படக்கூடிய காலகட்டங்கள் உருவாகுன்றீங்க. அதனால தனுசு ராசி என்பவர்களுக்கு இனிமேலுக்கு வரக்கூடிய காலகட்டங்கள் ஒரு 3 வருட காலகட்டங்களானது குடும்பத்தில் ஒரு சுபகாரியங்கள் செய்வதற்கும், சுப நிகழ்ச்சி செய்வதற்கும், வீடு மனை அவசரம் வாங்குவதற்கும், வீடு மனை அவசரம் கட்டுவதற்கும், குடிபெயர்த்துக்கும், குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்யறதுக்கும் ஒரு உன்னதமான காலகட்டங்கள் அப்படின்றீங்க. கடந்த காலத்தில் ஏற்பட்ட கடன்கள் அதிகமாக இருக்கு சார், எங்க சார் வீடு வாங்குறது, வீடு கட்டுறது, கடன் அடைச்சா போதுன்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு பணமானது பூர்வ புண்ணிய சொத்து சுகங்கள் வித்தோ வேலை செஞ்சோ தந்தை வழி சொத்து சுகத்தினால் ஆதாயங்கள் பெற்றோ உங்களுக்கு கடன்களை அடைக்கக்கூடிய காலகட்டம் உருவாகும். இனிமேல் தனுசு ராசிக்காரர்கள் தோண்டு போக வேண்டாம் மட்டும் ஆணித்தரமா சொல்ல விரும்புறேங்க. அதே வேளையில் உங்க ராசிக்கு 5ஆம் இடத்துல இருந்து 9ஆம் இடத்துல குரு பகவான் பார்க்கறதுனால கண்டிப்பாக உங்களோட இஷ்ட தெய்வங்களானது உங்களோட கூட இருக்கிறத பார்க்க முடியுன்றீங்க. 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறதுனால லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் உருவாகும். லாபத்தை பற்றி நீங்கள் எதுவும் கவலையே கொள்ள வேண்டாம். இனிமேலுக்கு இதுக்கு முன்னாடி எனக்கு வேலையே கிடைக்கல சார், நிரந்தரமான ஒரு வேலை கிடைச்சாதானே வருமானத்துக்கு போவேன், எனக்குன்ற ஒரு நிரந்தரமான வேலை இல்லாமல் நான் தடுமாறிட்டு இருக்கேன், எனக்குன்ற நிரந்தரமான வேலை கிடைக்குமா அப்படின்னு எண்ணக்கூடிய இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு தொழில் மூலியமா என்னால் வேலை செய்ய முடியலன்ற மாதிரியான அமைப்புகள் இருக்கும் தவிர வேலை கிடைக்கலன்ற அமைப்புகள் கிடையாது. இன்னைக்கு உங்களுக்கு ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் சம்பளம்னா ஒரு 5000 ரூபாய் கிடைக்கக்கூடிய அளவுக்கு உங்களோட தொழில் வலிமைகள் பெறும். 4 பேருக்கு உங்களோட பேர் புகழ் கௌரவம் அந்தஸ்து புகழ் உருவாக்கக்கூடிய காலகட்டங்களாக உருவாகுன்றீங்க. அதனால தனுசு ராசி என்பவர்களுக்கு ஓரளவுக்கு இந்த மாத காலகட்டம் ஓரளவுக்கு நலமா தான் இருக்கு. கொஞ்சம் வண்டி வாகனத்தில் மட்டும் கவனமா போயிட்டு கவனமா வர சொல்லுங்க. யாருங்க உங்களோட பார்ட்னர்ஷிப் யாராக இருந்தாலும் சரிங்க, அல்லது உங்களோட தந்தை, இந்த இருவருக்கு மட்டும் கொஞ்சம் வண்டி வாகன தடைகள் இருக்கிற மாதிரி இருக்கு. மற்றதான் தோஷம் கிடையாது. இதுவே இந்த தடைகள் நிவர்த்தினா துர்க்கையம்மன் வழிபாடு செய்வது ஓரளவுக்கு நல்ல பலன்கள் தரும். அல்லது இந்த மாதத்தின் கர்ணநாதன் சொல்லக்கூடிய கிரகத்தை வழிபாடு செய்யலாம். இந்த மாதத்தின் கர்ணநாதன் பவகரணமா இந்த மாதம் உதயமாகுதுங்க. அப்ப இந்த மாதத்தின் கர்ணநாதன் செவ்வாய் பகவானா இருக்கனால இதோட அம்சம் பார்த்தீங்கன்னாக்கா லட்சுமி நரசிம்மருங்க. அப்ப லட்சுமி
லட்சுமி நரசிம்மர் வழிபாடு இந்த மாதத்தில் செய்தீங்க அப்படின்னாக்கா மழை போல் வரக்கூடிய பிரச்சனைகள் பனி போல் விலகுன்றிருவீங்க. அதனால இந்த மாதத்தின் கர்ணநாதன் வழிபாடு செய்ய ஓரளவுக்கு நல்ல பலன்களை தரும். தனுசு ராசி என்பவர்களும் பெரிய அளவில் பாதிப்பு கிடையாது. தன்னை சார்ந்த பார்ட்னர், அதாவது கணவனாக இருந்த மனைவிக்கும் மனைவியாக இருந்த கணவனுக்கும் அல்லது தந்தைக்கும் கொஞ்சம் வண்டிவான தடைகள் அல்லது தாத்தா பாட்டிகளுக்கும் வண்டிவான தடைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு. அவங்களை மட்டும் வீட்டுக்குள்ளேயே கொஞ்சம் இந்த ஒரு மாத காலம் இருக்க சொல்லுங்க. இதுக்கு பரிகாரமாக துர்க்கையம்மன் வழிபாடு செய்தால் ஓரளவுக்கு நல்ல பலன்களை தரும். மற்றத்தில் இந்த தோஷங்கள் பாதிப்பு கிடையாது. சிறப்பாக இருப்பீங்க, நலமா இருப்பீங்க. நன்றி, வணக்கம்.